ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் எல்லாரோட ஃபேவரட் பிளேஸ் தான் வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி தான். ஸோ தனுஷ்கோடி வந்து இந்த வெயிலுக்கும் அந்த கடலுக்கும் அதை அங்கங்கே வந்து முளைச்சிருக்க அந்த செடிக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே லாங் ட்ராவலுக்கு தனுஷ்கோடி ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அரிச்சல் முனை போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த கடைக்கு சாப்பிட்றக்கு வந்துட்டோம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்து இவங்க நம்மளுக்கு உடனே வந்து அதை கட் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் நிறைய தடவை எல்லா பக்கம் வெளியூரெல்லாம் போயிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். சரி நாங்கள் இந்த மீன் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக மீன் குழம்பும் சாப்பாடும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டாங்க. மத்தி மீன் குழம்பு தான். அதுவும் இந்த மத்தி மீன் குழம்பு பார்த்தாவே எச்சி வருதுங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மள மாதிரி தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி மெனக்கெடவெல்லாம் இல்லை. அழகாக ஃப்ரெஷ்ஷான மீனை வந்து உப்பு புளி கரைசலில் அப்படியே தாளித்து அதில் போட்டாங்க. அப்படியே அந்த புளிப்புக்கு அப்பா அழகாக உள்ளே இறங்குச்சுங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வறுத்து கொடுத்தாங்க. கொஞ்சமே வந்து கனவா ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் பெரிய மீனையும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரை பண்ணிட்டாங்க. கூட கொஞ்சம் நண்டு அப்புறம் ப்ரான் இது எல்லாமே ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எல்லா ஐட்டத்துலேயும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோம். பரவாயில்ல, சாப்பிட முடியாதுன்னு சொல்ல முடியாது. நல்லாவே மசாலா வந்து சூப்பராக இருந்தது. இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து அப்போ உள்ள எப்படி சொல்கிறதுனா இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் ஆமாம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இயற்கை சீற்றத்தினால அழிஞ்சு அதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் அப்படியே நினைவாகவே இருக்குது தனுஷ்கோடியில். ஸோ மக்கள் வாழ்ந்தாங்க, கூட்டம் கூட்டமாக வணிகங்கள்லாம் இங்கே நடந்தது, பல கப்பல் எல்லாம் இங்கே வந்து நின்றுட்டு போச்சு அப்படின்னு சொல்லி பெரும் பிரம்மாண்ட இடம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதோட அடையாளத்தை மட்டும் வச்சுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம இங்கே நிற்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரொம்ப கடல் வந்து ரொம்ப அலைகள் எல்லாம் நிறைய வந்துட்டே இருந்தது. அதுக்கு ஆப்போசிட் கடல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக நிசப்தமாக இருந்தது. ஸோ அந்த கடலில் தான் வந்து குழந்தைகள்லாம் கொஞ்சம் நேரம் குளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் அவங்கள விட்டோம். ஏன்னா சின்ன வயசில் நமக்கு ஒரு ஆற்றுக்கு போய் குளிக்கிறதா இருக்கட்டும், ஒரு கடலுக்கு போய் குளிக்கிறதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த காலத்து குழந்தைகளுக்கு எந்த என்ஜாய்மெண்ட்டும் இல்லைங்க. பாவங்க அவங்க நம்மளை மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கெல்லாம் கிடைக்கவே கிடையாது. எப்போவுமே 4 செவத்துக்குள்ளே ஃபோனு, டிவி, கேமு இந்த மாதிரி தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு மணலில் வீடெல்லாம் பொண்ணு கட்டிகிட்டு இருந்தா நான் அதை ரசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பரவாயில்ல, அவங்கவுங்க அந்தந்த டைம் கிடைக்கிற டைமை அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே மெதுவாக வெயில் தான் ஆனாலும் பரவாயில்ல குழந்தைங்க அதையும் பொருட்படுத்தாமல் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை நான் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஏதோ கோயில் கட்டியிருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியில் முக்கியமான அந்த படத்துல எல்லாம் வரும்ல ஃபேவரட் பிளேஸு, இது வந்து ஏதோ சர்ச்சு தான், பழைய சர்ச்சு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அந்த கற்களால் கட்டினது, அவ்வளோ அதாவது இங்கிலீஷ்காரங்க அந்த பீரியடில் கட்டினது. அவ்வளோ அலை வந்து கடலே முங்கினாலும் அந்த சர்ச்சோட அந்த கட்டடம் கொஞ்சமாவது இருந்தது. அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் சாப்பாடெல்லாம் ஜீரணமாயிருச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே சரி ரெஸ்ட் எடுத்துலாம், ரொம்ப டயர்டு. ஏன்னா அந்த வெயில் வந்து நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் எடுத்துருச்சு.